இனி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா 30க்கு 50ங்கிற லேண்ட் டைமென்ஷன் கொண்ட 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடாக ரொம்பவே சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கிழக்க பார்த்து அமைஞ்சிருக்கு. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே காம்பவுண்டோட ஒட்டி கார்டன் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஃபுல்லாக டெவலப் ஆன ரெசிடென்சியல் ஏரியாவில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த வீடும் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டோட டோட்டல் பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட். மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட கார் போர்ட்டிகோ சைஸ் 18க்கு 14. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் 5000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி அண்டர் கிரவுண்ட் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்டோலுக்கு இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவோட வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை 5க்கு 7ங்கிற சைஸில் டீக்குட்டில் அழகாக டிசைன் பண்ணி கிழக்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா 21க்கு 16ங்கிற சைஸில் லிவிங் ஹாலை ரொம்பவே ஸ்பேசியஸாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி சுற்றியுமே ஸ்பாட் லைட்ஸ், சென்டரில் ஹேங்கிங் டெக்கரேட்டிவ் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட் கார்னரில் டிவி யூனிட்டுக்கு பக்கத்திலேயே பூஜை ரூம் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. ஹாலில் இருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னிமூலையில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகும். சைஸ் 10க்கு 11. கிச்சன் வால் டைல்ஸ் கிச்சனோட நார்த் ஈஸ்ட் சவுத்துன்னு 3 வால்லையுமே அப் டு ரூஃப் வரைக்குமே நீட்டாக லேயிங் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடிமேட் சிங்க் அட்டாச் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்புக்கு பக்கத்திலேயே வாஷ் பேஷனும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்புக்கு கீழே கம்ப்ளீட்டாக பேஸ் கேபினெட்ஸ். கிச்சனோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழே வர செல்ஃப்மே அழகாக கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் குபேரமொழியில் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 10க்கு 16. இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5க்கு 6. டாய்லெட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேஷன்னு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்டும் 5க்கு 6ங்கிற சைஸ்லேயே அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான 2 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடு பொள்ளாச்சியில் லொக்கேட் ஆகிருக்கு.
இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும் இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி வீட்டை சுற்றி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக் சைடு நார்த் வெஸ்ட் கார்னர் வாயு மூலையில் அவுட்டர் டாய்லெட், ஸ்டேர்கேஸ்க்கு கீழேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.